தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இரவு 8 மணிக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டுருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தென்மேற்கு பருவமழை வட இந்திய பகுதியிலிருந்து விலக தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை மீண்டும் நாளையிலிருந்து, அதாவது 15ஆம் தேதி திங்கட்கிழமை நாளையிலிருந்து பெய்ய போகிறது. நாளைக்கு தொடங்கும் மழை குறைந்தது ஒரு 5 நாட்கள் நல்ல மழையாக பெய்ய போகிறது. எந்தெந்த மாவட்டங்கள் நல்ல மழை பெய்யக்கூடும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு விரிவான விளக்கங்களை இந்த ஒரு வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த மாதம் இதே நாட்களில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 17ஆம் தேதி அல்லது 24ஆம் தேதிக்குள்ளே, அதாவது 15ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதிக்குள்ளே அக்டோபரில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்குது. அதை பற்றியான விரிவான தகவலும் வருகின்ற நாட்கள் நம்ம சைட்லேருந்து கொடுக்கப்படும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இது போல் ஒரு வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம இந்திய வானிலை மையம் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட அறிவிப்பில் நம்மளுடைய ராஜஸ்தானின் சில இடங்கள்லேருந்து தென்மேற்கு பருவமழை விலக தொடங்கியிருக்கு. அதை நம்ம இந்திய வரைபடத்தில் பார்க்கும்போது தெரிய வரும். அதே நம்மளுடைய தென் மாநிலங்களில் 15ஆம் தேதி அக்டோபர் மாதம் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்ம இந்திய வானிலை மையத்தில் கொடுத்துருக்காங்க. இயர்லியாகவே, அதாவது ஒரு 17ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை நம்ம அந்த ராஜஸ்தான் வட இந்தியா பகுதியிலிருந்து விலக தொடங்கும். ஆனால் முன்கூட்டியே ஒரு 4 நாட்கள் முன்னாடியே பார்த்திங்கன்னா விலக தொடங்கியிருக்கு. வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்குங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தொடக்கம் பார்க்கும்போது 17ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதிக்குள்ளே, அதாவது தீபாவளியை ஒட்டி தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 4 நாட்கள் அல்லது பின்னாடி ஒரு 4 நாட்களுக்குள்ளே வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முன்கூட்டியே தொடங்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் தீபாவளி அன்று மழை இருக்கக்கூடும். அது வடகிழக்கு பருவமழை நம்ம தமிழ்நாட்டுக்கு தொடக்கத்தை பொறுத்து இருக்கக்கூடும். இப்போது வருகின்ற நாட்கள், அதாவது நாளை, கடந்த 2-3 நாட்களாக தமிழ்நாட்டில் பரவலான மழை இல்லாமல் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மழை காணப்படுகிறது. இந்த நிலையில் நாளைக்கு 15ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திலிருந்து மழை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. 16, 17, 18 தேதிகளில் தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில், அதாவது வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களில் மழை காணப்பட போகிறது. அதாவது 16, 17, 18 இந்த 3 நாட்களும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பான மழையாக இருக்க போகிறது. முன்பு எப்படி இருந்ததோ அதே போல் இருக்கும். இந்த 18ஆம் தேதிக்கு மேலே சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர் உள்ளிட்ட ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு மட்டும் 23ஆம் தேதி வரைக்கும் மழை எக்ஸ்டெண்ட் ஆகிறதான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய வங்கக்கடல் பகுதி அந்தமான் ஒட்டி ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் நம்மளுடைய ஆந்திரா மற்றும் தெலுங்கானா அருகே நீண்ட ஒரு காற்று சுழற்சியாக உருவாக இருக்கிறதுனால விண்ட் இன்ஸ்டாபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது காற்று பிணைப்பு பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்கள் வழியாக காற்றுடைய முறிவு ஏற்படும். இந்த காற்றுடைய முறிவு மற்றும் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சிகள் தமிழ்நாட்டுக்கு வெப்பச்சலன மழையை, நல்ல ஒரு மழையை கொடுக்கறதுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைக்கு தொடங்கக்கூடிய மழை, அதாவது மோரோவர் பார்த்திங்கன்னா நாளைக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும் மழை காணப்படும். இந்த ஒரு வருகின்ற நாட்கள் அடுத்த ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் மட்டும்தான் மழை காணப்படும். இரவு நேரங்கள் அல்லது மாலை நேரங்களில் மழை காணப்படும். இந்த மாலை நேரங்களில் ஆங்காங்கே மழை மேகங்களும், இரவு நேரங்களில் பரவலான இடங்களில் மழை மேகங்களும், அதாவது இரவு நேரங்களில் அந்த மழை மேகங்கள் தீவிரமடையும். அதாவது பரவலான இடங்களில் கனமழையும், ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மழை மேகங்கள் தீவிரமடையும். ஒரு சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் உருவாகக்கூடும். அது மோரோவர் பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களை ஒட்டி அந்த ஒரு உருவாகக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடும். அடுத்த ஒரு வாரம் அதிக மழை பெறக்கூடிய மாவட்டங்கள் நம்ம காமிச்சிருக்கோம். மோரோவர் அடுத்த ஒரு வாரம் சிறப்பான மழை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்க்கும்போது முதல் மாவட்டமாக நம்ம வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டத்தை எடுத்துக்கலாம். வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், அதேபோல் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கு அடுத்த ஒரு வாரம் கன முதல் மிக கனமழை இருக்கப் போகிறது. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கும் பரவலாக ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதில் இந்த மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதேபோல் தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் பரவலாக நல்ல மழை காணப்படும். அதாவது இந்த மழை மேகங்கள் மோரோவர் பார்த்திங்கன்னா ஆந்திரா ஒட்டி உருவாகக்கூடும். இந்த ஆந்திரா ஒட்டி உருவாகக்கூடிய மழை மேகங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் வழியாக கடல் பகுதிக்கு வந்து சேரும். இதுதான் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வாரம் இருக்க போகிறது. தினசரி இந்த ஒரு நிகழ்வு காரணமாக மழை மேகங்கள் எதிர்பார்க்கலாம். இது வட மாவட்டங்களுக்கு. அதாவது இந்த மழையோடைய தீவிரம் சென்னை, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கடலூர், புதுச்சேரி வரைக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் கனமழை காணப்படும். சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அதாவது டெல்டா மாவட்டங்களான அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் 2-3 நாட்கள் இந்த ஒரு மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் உண்டு. அது 16ஆம் தேதி அல்லது 17ஆம் தேதி, இந்த 18ஆம் தேதி இந்த 3 நாட்களில் 2 நாட்கள் பரவலான மழை இந்த மாவட்டங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடும்.
தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் மழை காணப்படும். மதுரை மாவட்டத்திலும் சிவகங்கை மாவட்டத்திலும் கனமழை பதிவாகிறதான வாய்ப்புகளும் உண்டு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அநேக இடங்களில் கனமழையும், ஒரு சில இடங்களில் சற்றே மிக கனமழையும் பதிவாகக்கூடும். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் அடுத்த 7 நாட்களில் ஒரு நாள் மழை காணப்படும். அது மோரோவர் 17ஆம் தேதி அல்லது 18ஆம் தேதி ஒரு சில நாட்கள் மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த மழையானது வட மாவட்டங்களுக்கு ஒரு அதிகமான மழையாக இருக்கக்கூடும். அதாவது பரவலான இடங்களில் கனமழையாக இருக்கக்கூடும். அது முன்னாடியே சொன்ன மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து இந்த புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை காணப்படும். இந்த ஒரு மழை திருவண்ணாமலை மாவட்டம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான வரப்பிரசாதமாக இருக்க போகிறது. இருக்கக்கூடிய மழை பெரும்பாலும் தினசரி கனமழையும், ஒரு சில இடங்களில் மிக கனமழையும், ஒரு சில இடங்கள் வந்து ரெகுலராக 2 நாட்கள் 3 நாட்கள் தொடர்ச்சியாக மழை இருக்கிற மாதிரியும் தீவிரமாக இருக்கிற மாதிரியும் இருக்கக்கூடிய சூழ்நிலை அடுத்த ஒரு 4 நாட்களுக்கு, அதாவது 16, 17, 18, 19 இந்த தேதிகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை தாண்டி உள் மாவட்டங்களுக்கு நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. மேற்கு மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். பாலக்காடு, கணவாய் வழியாக காற்று பெறக்கூடிய இடங்களில் மழை வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகமாக கூடும். அதாவது பகல் நேரங்களில் இன்றைக்கே பாளையங்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை பதிவாகியிருக்கு, கடந்திருக்குன்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா வருகின்ற நாட்கள் மதுரை, அதேபோல் திருச்சி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். இப்போ பகல் நேரங்களில் வெப்பமாகவும், இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழையாகவும் எதிர்பார்க்கலாம். பகல் நேரங்களில் மழை எதிர்பார்க்காதீங்க. இது வந்து பருவமழை கிடையாது. பருவமழை இன்னும் ஒரு மாதத்தில் தொடங்க இருக்கிறதுனால நம்ம அவரோட காத்திருக்கோம். அந்த மழை எப்படி இருக்குங்கிற அப்டேட்டும் கூடிய சீக்கிரம் நம்ம சைடில் கொடுக்கப்படும். இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து கேள்வியும் பதில் தரப்படும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோ பதிவு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.